IQOO ரீசெண்டா இந்தியால ஃபிளாக்ஷிப் கில்லர் IQOO 7 சீரிஸ் இப்பதான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் மிட் ரேஞ்ச் கில்லரும் இவங்க லான்ச் பண்ண போறாங்க. IQOO Z3 இல்லைனா Z3 இந்த பேர்ல. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவில் IMEI நம்பர்லையும் லிஸ்டிங் ஆயிடுச்சு. ஸோ கூடிய விரைவில் இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை 5G ஸ்மார்ட் போன் அதே சமயத்தில் பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அக்ரெசிவ் ப்ரைஸிங்கில் வேணும்னா IQOO Z3 கூடிய விரைவில் இந்தியாவில் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் வரப்போகுது, இதோட 5G பேண்ட்ஸ் என்ன ப்ரைஸிங்கில் இது ஆல்ரெடி லான்ச் ஆயிருக்கு, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். IQOO Z3 இந்தியாலையும் வந்து 5G ஸ்மார்ட் போனை தான் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஆல்ரெடி இது சைனால லான்ச் ஆனதுனால அதே அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல தான் இந்தியாலையும் இவங்க கொண்டு வர போறாங்க. அவுட்லுக் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்மார்ட் போன் வந்து சைனால கிளாஸ் பேக் பேனல்ல கொடுத்திருந்தாங்க. பேக் பேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃப்ராஸ்டட் கிளாஸ் அப்படிங்கறதுனால கிரிப் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே ஃப்ரண்ட் உங்களுக்கு ஓல்ட் ஃபேஷன் வாட்டர் டிராப் நாச்சோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரியர் சைட்ல கேமரா மாடியூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரெக்டாங்குலர் கேமரா மாடியூல்ல ட்ரிபிள் சென்சார் அலைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு கிளாஸ் பேக் பேனலோட ஒரு ஸ்லீக் அவுட்லுக்ல கொடுத்திருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது IPS LCD பேனல்ல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இதை வந்து அஃபோர்டபுளா லான்ச் பண்ணணும் அப்படிங்கறதுனால AMOLED பேனல் ஆப்ட் பண்ணல, IPS LCD பேனல்ல லான்ச் ஆச்சு. டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.58 inches Full HD plus 1080 into 2400 pixel resolution, 20:9 aspect ratio, 401 pixel density ஓட கொடுத்திருந்தாங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல், HDR10 சப்போர்ட், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறதுனால ஒரு டீசென்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போனுக்கு. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது Snapdragon 768Gல இவங்க கொடுத்திருக்காங்க. அகைன் இது ஒரு புது 5G சிப்செட்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சிப்செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு Snapdragon 765G எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். அந்த ஸ்கோர்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ Snapdragon 765G அப்படின்னு சொல்லும்போது நாட் வந்து ரொம்பவே பாப்புலர் ஸ்மார்ட் போன். அந்த சிப்செட்டோட அது பெஸ்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இது அதோட ஓவர் கிளாக் வெர்ஷன். கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.8 GHz கொடுத்திருந்தாங்க. இது 7 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப்செட். அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 11 Vivo உடைய Origin OS இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல தான் லான்ச் பண்ணிருந்தாங்க. அதோட GPU Adreno 620 கொடுத்திருந்தாங்க. அடிஷனல் RAM சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா LPDDR4X RAM கூடவே UFS 2.2 கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம். இதோட ANTUTU ஸ்கோர் வந்து 4 lakhs மேல ஸ்கோர் பண்ணிட்டு. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், கேமிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த சிப்செட் உங்களுக்கு பெஸ்டா தான் ஹேண்டில் பண்ணும். அதோட இது ஒரு 5G ஸ்மார்ட் போன். ஸோ 5G நெட்வொர்க் கம்பேட்டபிலிட்டி இல்லைனா 5G பேண்ட் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சைனால 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்திருந்தாங்க. பட் இந்தியால லான்ச் ஆகும்போது தான் எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியும். ஸோ சைனால இவங்க கொடுத்த 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா N1, N28A, N41, N77, N78. இதுல N28A அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்தியால 5G ட்ரையல்ஸ் வந்து 700 MHz ஸ்பெக்ட்ரம்ல தான் கொண்டு வராங்க. ஸோ N28A வந்து உங்களுக்கு அந்த 700 MHz ஸ்பெக்ட்ரம் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒன் பேண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா வந்து இந்தியாவில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்தியாவில் அஃபிஷியலா லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பேண்ட்ஸோட இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதே கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா, 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரோட கொடுத்திருக்காங்க. ஃபோக்கல் 1.79 அப்பர்ச்சர். அதே வைட் ஆங்கிள் 8 மெகாபிக்சல், மேக்ரோ லென்ஸ் 2 மெகாபிக்சல்ல கொடுத்திருக்காங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல் வாட்டர் டிராப் நாச்ல கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல அடிஷனலா உங்களுக்கு OIS சப்போர்ட் அந்த மாதிரி கிடையாது. பட் நார்மல் 4K ரெக்கார்டிங், ஸ்லோ மோஷன் ரெக்கார்டிங் யூஸ்வலா இருக்கக்கூடிய எல்லா கேமரா ஆப்ஷன்ஸும் இருக்கு. பட் OIS சப்போர்ட் இவங்க கொடுக்கல. பட் ஓவரால் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரியரா இருக்கட்டும், ஃப்ரண்டா இருக்கட்டும், ஒரு டீசென்ட் கேமரா செக்மெண்டோட இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் போனுடைய பிகெஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4400 mAh பேட்டரி கூடவே வந்து 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட இவங்க லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் இந்தியால வரும்போது இதே அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் சைனால இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் 4455 வாட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. இது ஹைபிரிட் டுவல் சிம்மோட இவங்க லான்ச் பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து சைனால 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்ல லான்ச் பண்ணிருந்தாங்க. பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா
6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்ராக்சிமேட்டா 19,000 கிட்டையும், அதே 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்ராக்சிமேட்டா 20,000க்கும், 8GB 256GB ஹையர் வேரியன்ட் அப்ராக்சிமேட்டா 22,000க்கும் வந்து சைனால லான்ச் ஆயிருந்தது. அதே இந்தியாவில் லான்ச் ஆகும்போது கண்டிப்பா 3000 இல்ல 4000 ரூபாய் அதிகமாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ பிரைஸ் ஓவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்டிராகன் 760Gல வந்து ஒரு கில்லர் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். 5G அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து இவங்க 5G கம்பேட்டபிளாகவும் லான்ச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5 5G பேண்டோட சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஸ்மார்ட் போன் வந்து IPS LCD பேனலா இருந்தாலும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் போனுக்கு வந்து ஒரு 5000 மேல இருந்தா பெட்டரா இருக்கும். பட் இங்க 4400 இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க 55 வாட் வரைக்கும். அதே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் விவோ சொல்லவே வேண்டாம், பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் அவுட்லுக் கேமரா எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக ஒரு மிட் ரேஞ்ச் கில்லராக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நிறைய பிராண்ட்ஸ்க்கு வந்து இது டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ IQOO Z3 இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் லான்ச் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? தவறாம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.